வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குருராஜா, குரு டெக் சேனல் இருந்து. அதாவது நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சாதாரணமாக இருக்கிற தம்ப்நெயிலை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஹெச்டி தம்ப்நெயிலாக நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே நீங்கள் யூடியூப் வீடியோக்களில் இருக்கிற தம்ப்நெயிலை, அதாவது உங்களுடைய சேனலோட தம்ப்நெயிலை நீங்கள் ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3 தம்ப்நெயில் வந்து யூடியூப் வந்து காட்டும். இதில் வந்து நீங்கள் எதை செலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து ஒன்று செலெக்ஷன் பண்ணுவீங்க. ஒரு தம்ப்நெயிலை செலெக்ஷன் பண்ணி உங்களுடைய வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு நீங்கள் வைப்பீங்க. அந்த தம்ப்நெயில் வைக்கிற தம்ப்நெயில் வந்து சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது, சுமாராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த தம்ப்நெயிலையே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து ஹெச்டி தம்ப்நெயிலாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி மாற்றுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக இருக்கிற தம்ப்நெயிலை விட்டுட்டு நம்ம ஹெச்டி தம்ப்நெயிலை நம்ம மாற்றணும் அப்படின்னா, அதாவது பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்துட்டு பளிச்சுன்னு தெரியும் போது அதை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சாதாரணமாக மங்களாக தெரிஞ்சதுன்னா யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க, இந்த வீடியோ சரி இருக்காது போல தெரியுது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே நீங்கள் முன்பக்கத்தில் ஹெச்டியில் நீங்கள் தம்ப்நெயில் உருவாக்கி அதை வந்து நீங்கள் வைக்கும்போது எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வியூவர்ஸுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். அப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. பண்ணுனாங்கன்னா நமக்கு வந்து வியூவர்ஸ் வந்து கூடுவாங்க, சப்ஸ்கிரைபரும் நிறையா வருவாங்க. அது எப்படி நம்ம வந்துட்டு ஹெச்டி தம்ப்நெயிலாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடிக்கடி நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். முக்கியமான தகவலெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் எங்களுடைய ஊர், அதாவது நான் வசிக்கின்ற ஊரை வந்துட்டு நீங்கள் ஒரு முறை பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நான் வசிக்கிற இந்த கிராமம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். அதாவது தென்காசி மாவட்டம் தலைவன்கோட்டை கிராமம். இந்த கிராமம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கிராமத்தை லைட்டாக பார்த்துட்டு வரலாம். பாருங்கள் நண்பர்களே, அதாவது எங்களுடைய கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். நிறையா பேர் வந்துட்டு சிட்டி சைடு வந்துட்டு நிறையா பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிராமத்தோட அழகெல்லாம் தெரியாது. பாருங்கள், ஒரு மாடு ஒன்று மேய்ஞ்சிட்ருக்குது. இந்த மாடு வந்துட்டு நம்மளுடைய அக்கா வீட்டு மாடு தான். பக்கத்தில் கோழியெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பின்னால் இருக்குது தோப்பு, இந்த பக்கம் இருக்குது ஒரு பெரிய மலை. இந்த மலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆயுர்வேத மருந்துகள் எல்லாம் இங்கே வந்து கிடைக்கும். மூலிகை செடிகள் வந்து நிறைய அந்த மலைகளில் வந்து இருக்குது. இந்த கிராமம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயங்கள் வந்து நிறையா இருக்கக்கூடிய ஒரு கிராமம். மழை பெஞ்சிச்சு அப்படின்னாக்கா விவசாயம் வந்து இன்னும் அதிகமாக விவசாயங்கள் வந்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாலேயே தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்தில் நிறைய காய்கள் எல்லாம் காய்ச்சிருக்குது, அதை பார்க்கலாம் நீங்கள். தென்னை மரம் நிறையா இருக்குது. இது வந்து கிராமத்துங்களை பார்த்திங்கன்னா வீட்டுங்கள்லேயே எல்லாருமே ஒரு ஒரு தென்னை மரம் வச்சுருப்பாங்க. அது பக்கத்தில் பனை மரம் இருக்குது. ஒரு ஆண் பனை ஒன்று இருக்குது, ஒரு பெண் பனை ஒன்று இருக்குது. அப்படியே வந்தீங்க அப்படின்னா நம்ம கிராமத்தோட அழகுகளை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நம்ம கிராமத்தோட வயல்வெளி. இது வந்து நம்மளுடைய கிராமத்தோட வயல்வெளிகள். இங்கே தான் வந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு அருமையான ஒரு கிராமம். இந்த கிராமம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முதல்ல லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து வேப்ப மரம். இது வேப்ப மரம் வந்து நிறையா மருந்துகளுக்கு வந்து உபயோகப்படும்.
இது பாருங்கள், நம்ம வீட்டிலே இருக்குது. பக்கத்தில் வாழை மரம் இருக்குது. வாழை மரம் இருக்குது. இது வந்து நம்மளுடைய கிராமத்தோட மொத்த அழகு. நீங்கள் வந்து பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் ஒரே மரமாக தான் இருக்கும். வீட்டுங்களுக்கு முன்னால் நிறையா பேர் மரங்களை தான் வளர்த்துருப்போம். முக்கால் வச்சு பார்த்திங்கன்னா வேப்ப மரம், தென்னை மரம். நான் வந்து என்னுடைய வீட்டோட மொட்டை மாடியிலேருந்து இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். கிராமம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது வந்து ஒரு கிறிஸ்டின் சர்ச்சு ஒன்று நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது. முருகன் கோவில் இருக்குது, சுடலை மாடன் கோவில் இருக்குதுன்னு, கருப்பசாமி கோவில் இருக்குது, ஐயனார் கோவில் இருக்குது, பாலுடைய ஐயனார் கோவில் இருக்குது. இது மாதிரி நம்ம ஊர்களில் வந்து நிறையா கோவில்கள் இருக்குது. கோவில்களுக்கு பஞ்சமில்லாத ஊர் நம்ம ஊர். கிறிஸ்டின் சர்ச்சுமே 2 சர்ச்சு வந்து நம்ம ஊரில் இருக்குது. ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, அடுத்து வந்துட்டு ஒரு ஏசி சர்ச் ஒன்று இருக்குது நம்ம ஊரில். எல்லா மக்களுமே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஊர் இந்த தலகங்கோட்டை ஊர். நீங்கள் வந்து பார்க்கலாம், நேற்று வந்து நல்ல மழை பெஞ்சது நம்ம ஊரில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்கிறதுக்கான கிளைமேட் வந்து உருவாகிக்கிட்டு இருக்குது. திடீர்னு எப்போ வேணாலும் மழை வரலாம். ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு திரும்பவும். இதுதான் நம்மளுடைய வயல்வெளி, கிராமத்து வயல்வெளி. சரி நண்பர்களே, நம்ம கிராமத்தை சுற்றி பார்த்தாச்சு. வாங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த டிராஃபிக்கு உள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு எப்படி சாதாரண தமிழில் வந்து எப்படி ஹெச்டி தமிழில் மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஒய்டி ஸ்டுடியோவை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வீடியோவோட தம்ப்நெயிலை வந்து நீங்கள் ஹெச்டி ஆக்கணுமோ அந்த தம்ப்நெயிலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவோட தம்ப்நெயிலை வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஹெச்டி ஆக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பென்சில் மார்க் இருக்குது பாருங்கள், இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பென்சில் மார்க்கை இன்னொரு டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குற தம்ப்நெயில் வரும். இந்த தம்ப்நெயில கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து தம்ப்நெயில் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்படியே எனக்கு பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு நீங்கள் பிக்சல் ஆப்புக்கு போக வேண்டியது வரும். இந்த பிக்சல் ஆப் இருக்குது பாருங்கள், அதாவது நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுற ஒரு இது வந்து ஒரு ஆப்பு. இந்த பிக்சல் ஆப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே தம்ப்நெயில் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து டிலீட் பண்ணிக்கோங்க. டிலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க, தேவையில்லை. அடுத்து தம்ப்நெயிலோடைய சைஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து கஸ்டம் தம்ப்நெயிலில் தான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில்னு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுக்கிட்டு கீழே அதாவது 1 2 3 4 இந்த 4வது பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இமேஜ்னு சொல்லி ஒரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா இமேஜ் வந்து காட்டும். இது எல்லாமே ஹெச்டி இமேஜ். ஹெச்டி வீடியோவில் உருவாக்குற இமேஜ். இதில் வந்து எதெல்லாம் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து உதாரணத்துக்கு இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் இமேஜை வந்து சூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போது நம்ம அந்த தம்ப்நெயிலுக்கு ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தம்ப்நெயிலை வந்துட்டு நம்ம கேலரியில் வந்து தூக்கி இங்கே வைக்கணும். நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தம்ப்நெயிலை வந்துட்டு இப்போ நம்ம உள்ளேருந்து தூக்குறோம். இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அந்த சைஸை வந்து நீங்கள் பெருசாக இந்த கார்னர் எழுதிட்டு வந்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாகிடும். சைஸ் பெருசாகிடுச்சா அவ்வளோதான். இது நம்மளுடைய தம்ப்நெயில் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நம்ம இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது நல்ல வெளிச்சம் கொடுக்கணும், ஒரு டிசைனை கொடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து 1 2 3 அது நடுவில் வந்துட்டு ரவுண்ட் பட்டன் ஒன்று இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபில்டர்னு ஒன்று வரும்.
கலர் ஃபில்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கலர் ஃபில்டரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதை கூட்டணுமோ நீங்கள் குறைக்கணுமோ கூட்டிக்கலாம். இப்போ வந்து நான் கூட்டுறேன். இங்கே பாருங்க கலர் மாறுது. எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம பளிச்சுன்னு தெரியும் பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் உள்ளதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை பாருங்கள் எப்படி தம்ப்நெயில் மாறுது பாருங்கள். பல கலர்லேயும் வரும், க்ரீன் வரும், எல்லாமே வரும். எந்த கலர் தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலரில் தான் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் க்ரீன் கலராக ஆயிடுச்சு. எந்த கலர் வேணுமோ இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைட்னஸ் வந்து இன்னும் கொடுத்துக்கலாம். நல்லா பளிச்சுன்னு தெரியும் ப்ரைட்னஸ் வந்துட்டு. கான்டெக்ஸ்ட் ஏற்றினாலும் நீங்கள் கான்டெக்ஸ்ட் ஏற்றலாம் பாருங்கள். கான்டெக்ஸ்ட் ஏற்றினா எவ்வளோ பளிச்சுன்னு வருது பாருங்கள். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், தேவையில்லாத நீங்கள் குறைச்சிக்கலாம். எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இதில் டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள். இந்த டாட்டை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் இமேஜ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே கஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த கஸ்டம்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வெரி ஹை, அதாவது என்ன குவாலிட்டி வேல்யூன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வெரி ஹையில் கொடுத்துருங்க, இல்லைன்னா ஹையில் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து வெரி ஹை கொடுக்குறேன். இந்த வெரி ஹையை கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய தம்ப்நெயில் வந்து அங்கே சேவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளுடைய வேலை முடிஞ்சது. நம்ம வந்துட்டு பேக்கில் போய்ட்டு நம்ம அந்த தம்ப்நெயிலை வந்து பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் நம்ம செட் பண்ணி வச்ச தம்ப்நெயில் இங்கே வந்துருச்சு. இப்போது வந்து நம்மளுடைய ஒய்டி ஸ்டுடியோவில் போய்ட்டு நம்ம அந்த தம்ப்நெயிலை திரும்ப நம்ம கொடுக்குறோம். எந்த வீடியோவிலேருந்து நம்ம தூக்கணுமோ அந்த வீடியோவிலேருந்து தம்ப்நெயிலை கொடுத்துக்கலாம். நம்ம இதில் தான் தூக்கணும். இதிலேருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடணும். இப்போது அதவே நம்ம திரும்ப புதுசாக மேக் பண்ண தம்ப்நெயிலை தூக்கி இதில் நம்ம வைக்க போகிறோம். இதில் வந்து சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேஞ்சில் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற தம்ப்நெயில் இங்கே வந்துருச்சு. இதை நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டு செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஹெச்டி முறையில் உருவாக்கின தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு மொபைலில் ஓகே ஆயிடுச்சு. இவ்வளோதான் நண்பர்களே. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான தகவலோடு உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் குருராஜா. வணக்கம் நண்பர்களே.